ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த நல்ல நாளில் இன்னும் சரியாக 1 மணி நேரத்திலேயே நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. இத்தனை காலம் பொறுத்துட்ட, இன்னும் கொஞ்சம் 1 மணி நேரம் பொறுத்து இருந்தீன்னா கண்டிப்பாக உனக்கான நல்லது நடக்கும் என் செல்லமே. எப்போ கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே கலங்கி போகாமல் தடுமாறாமல் அம்மானு கூப்பிட்டினா உனக்காக நான் ஓடி வருவேன். நீ எத்தனை முறை என்னை வந்து தரிசித்தாலும் உன்னுடைய பாவங்கள் தீரலையே நீ வருத்தப்படுறதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உன் பாவத்துக்கான தண்டனையை ஏற்கனவே நீ அனுபவிச்சிட்ட. இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும் என் செல்லமே. யாருக்கும் தீங்கு செய்யாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசு உள்ள என் செல்ல பிள்ளையாகிய உன்னை இனிமேலும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. அதனால தான் இப்போதே உன் துன்பங்களை போக்கி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுப்பதற்காக உன்னை பார்க்க வந்தேன். நான் சத்தியம் செஞ்சுட்டு அதை ஒருபோதும் மீறமாட்டேன் என் செல்லமே. நான் கொடுத்த சத்தியத்தை தாண்டி இனி எந்த துன்பமும் உன்னை நெருங்காது. எப்போதும் வராகியம்மா வராகியம்மான்னு என் பேரை சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா உன் தலைவிதியையும் நல்ல முறையில் நானே மாற்றி காட்டுவேன். இனி 16 செல்வங்களும் பெற்று நீ பெருவாழ்வு வாழலாம். சில விஷயங்களை நான் உனக்கு காலம் கடந்து கொடுத்தாலும் கண்டிப்பாக உனக்கானதாகவே கொடுத்துருக்கேன். நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் நடந்ததை நினச்சி வருத்தப்படாத. இனிமேல் நீ நல்ல பேரோட நிம்மதியாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ போகிற. யாரெல்லாம் உன்னை கெடுக்கணும் அழிக்கணும் உனக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினச்சாங்களோ அவங்க கண்ணு முன்பாகவே உனக்கு ஒரு தொடக்கத்தை கொடுத்து உன்னை வாழ வச்சு ஜெயிக்க வச்சு உன்னை அழகான அற்புதமான என் பிள்ளைங்கிறத அவர்களுக்கு புரிய வைக்க போகிறேன். நான் ஒருபோதுமே உன்னை நிலைகுலைய விடமாட்டேன் செல்லமே. நீ கேட்பதெல்லாம் சத்தியமாக உனக்கு கிடைக்கும். உன் கஷ்டங்களை தீர்க்க உன்னை தேடி வந்த நானே உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றி காட்டுவேன். இனி எல்லாமே வெற்றிதான். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்ததை நினச்சி அழுது புலம்பிக்கிட்டே இருக்காம நடந்ததை எல்லாம் மறந்துட்டு உன்னை அழ வச்சவங்க முன்பாக சிரிச்ச முகத்தோட சிறப்பாக வாழ்ந்து காட்டணுமே செல்லமே. உன் மனசுக்கு முழுமையான ஆறுதலை கொடுக்கவும் உன்னை தேற்றி உனக்கான வெற்றியை உன் கைகளில் சேர்க்கவும் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கவும் தான் நான் வந்திருக்கேன். உன் கவலைகளை மற்றவங்ககிட்ட நீ சொல்லும்போது அதன் மூலமாக உன்னுடைய பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உன் கவலைகளை பற்றி நீ யாருக்கிட்டையும் சொல்லாதே. உன் மனதின் தவிப்பும் நீ எதிர்பார்ப்பதும் உன்னுடைய வருத்தமும் வேதனையும் எல்லாமே எனக்கு தெரியும். அது அத்தனையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். உனக்காக யார் யார்கிட்ட போய் பேசணுமோ அத்தனை பேரிடமும் பேசி உனக்கான மகிழ்ச்சியை கிடைக்கச் செய்வேன் என் செல்லமே. நீ இப்போது கலக்கமாக இருப்பதும் கவலைப்படுவதும் அனைத்தும் நான் அறிவேன். அதனால தான் உன் கவலைகளையும் கலக்கத்தையும் போக்கி உன் எதிர்காலத்தை சிறப்பான காலமாக ஆக்கி கொடுக்க வந்திருக்கேன். நீ எதையெல்லாம் இழந்தியோ அதையெல்லாம் 100 மடங்கு திரும்ப உன் வாழ்க்கையில் பெறப்போகிற. நீ எதையெல்லாம் ஆசைப்பட்டியோ அதையெல்லாம் 1000 மடங்கு அழகாக உன் கைகளில் நானே ஒப்படைக்க போகிறேன். நீ வேணும்னா பொறுமையாக இருந்து உன் வாழ்க்கையில் நடக்க போகிற அதிசயத்தை பார்த்து விடேன் செல்லமே. என்ன நடந்தாலும் கவலைப்படாதே. இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேன். நான் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எல்லாத்தையும் தூரமாக ஒதுக்கி வச்சுட்டு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராக. உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் உனக்கு வெற்றி கிடைத்தே தீரும். எல்லாவற்றிலும் நீ ஜெயிப்பதற்கும் உன் வாழ்க்கையை சிறப்பாய் வாழ்வதற்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. பொய் சொல்கிறவனும் சந்தர்ப்பவாதியும் தொடர்ந்து வெற்றி பெறும் இந்த உலகத்தில் என்னை மட்டுமே முழுசாக நம்பி வாழக்கூடிய உன்னை ஒருபோதும் தோற்று போக விடமாட்டேன். இல்லாதவங்களுக்கு உதவணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்காகவே உனக்கு தேவையானதையெல்லாம் நான் கொடுத்து உன்னை வாழ வைத்து காட்டுவேன் என் செல்லமே. எப்போதுமே பொருள் சம்பாதிக்கணும் காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் ஆன்மீக பக்தியையும் இறை நம்பிக்கையையும் சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கோ. எந்த அளவுக்கு உன் மனசுக்குள்ள நம்பிக்கை விதையை போட்டு இறை பக்தியோடு வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லது நடக்கும். அது மட்டுமல்ல, நீ சேர்த்து வைத்த சொத்தும் கூட உன்னிடம் நிரந்தரமாக தங்கும் என் செல்லமே. நீ நல்லா கவனித்து பார்த்தினா உனக்கு ஒரு உண்மை புரிய வரும்.
தெய்வம் இல்லைன்னு சொல்கிற மனிதர்களை விட இறைபக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கை நல்லா செல்வ வளத்தோட சந்தோஷமாக ஆடம்பரமானதாக அழகானதாக இருக்கிறத பார்த்துருக்கியா? காசு பணம் நிறைய சேர்ந்துட்டாலே அவங்களே தானாகவே இறைபக்தியை உணர்பவர்களாக மாறி விடுவார்கள். நீயும் எந்த அளவுக்கு இறைபக்தியோடு என்னை நம்பி வாழ ஆரம்பிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான வாழ்க்கையில் நான் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் இரட்டிப்பாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ என்னையே நம்பி சரணாகதி அடைஞ்சிட்டினா இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் கண்டிப்பாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். நீ என்னை நம்பி வணங்கியதற்கான பலனையும் கூட பல மடங்காக கொடுக்க போகிறேன். வராகியம்மா வராகியம்மான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. எப்பவும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது கொடுன்னு நான் சொல்லும் போதெல்லாம் அடுத்தவங்களுக்கு தான தர்மம் செய்கிற அளவுக்கு என்கிட்ட காசு பணம் இல்லைன்னு தானே நீ நினைக்கிற. காசு பணம் மட்டுமே தான தர்மம் நினைக்காத. கவலையோடு இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் செஞ்சாலும் அதுவும் ஒரு தர்மம் தான். தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தாலும் அதுவும் தர்மம்தான். வருத்தத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஒரு புன்னகை புரிந்து அவங்க கையை பிடிச்சி அவங்களுக்கு நான் இருக்கேன்ற ஒரு நம்பிக்கை வார்த்தையை பேசுவதும் கூட ஒரு தர்மம்தான் என் செல்லமே. தானம் செஞ்சாலும் தர்மம் செஞ்சாலும் அதற்குரிய பல நன்மையாக உன் வாழ்வில் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அப்படிதான் இப்போது உனக்கான பலனை கொடுக்க வந்திருக்கேன். எல்லாத்தையும் கடந்து போக கற்றுக்கோ. வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் அவமானப்பட்டாலும் தோல்வி அடைஞ்சாலும் பழிச்சொல் பேசினாலும் உன்னை துரோகம் செஞ்சாலும் ஏமாத்தினாலும் கேலி பேசினாலும் கிண்டல் செஞ்சாலும் அனைத்தையும் கடந்து வாழ தயாராகு. இது எல்லாத்தையும் கடந்து வாழ்ந்தால் மட்டும்தான் உன்னால் உன் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். நீ என் மீது நம்பிக்கை வைத்து என்னை வணங்கியதின் பலனாக உனக்கான நல்வழிகளை நானே காட்டுவேன். இந்த உலகத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ தேவையில்லாத கெட்ட விஷயங்களை யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காம எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு. உனக்கான நல்வழியை இந்த வராகியம்மா காட்டுவேன் செல்லமே. நீ தனியாக இருக்கிறதாகவும் உனக்கு நிறைய கவலைகள் இருப்பதாகவும் நினச்சி கண்ணீர் விடாதே. இந்த வராகியம்மா உன் கூடவே உன் பக்கத்திலே தான் இருக்கேன். கண்டிப்பாக நீ கவலைப்படும் போதெல்லாம் உன் கண்ணு முன்னால் என் உருவத்தை நான் காட்டுறதே உனக்கு துணையாக நான் இருக்கேன்னு தைரியம் சொல்வதற்காக தான். இப்போதும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உன் வேண்டுதல்கள் என்னன்னு எனக்கு தெரியும். அதை நிச்சயமாக நிறைவேற்றி உன் பக்தியை மெச்சி உனக்கான முயற்சிக்கு பலனாக உன் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றியை கொடுக்க போகிறேன். உன் எதிர்காலத்தில் நீ எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டியோ அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கையவே உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் உன்னை தவறாகவே பேசினாலும் உன்னால் முடியாதுன்னு சொன்னாலும் நீயும் எவ்வளவு தோல்வியை சந்திச்சாலும் அதை தாண்டி ஜெயிக்க தயாராக தைரியமாக துணிவான பிள்ளையாக இரு. ஒரு முறை உன் மனசில் நீ ஒரு முடிவு எடுத்துட்டினா அதில் தெளிவாக இருக்கணும் என் செல்லமே. கண்டிப்பாக எல்லா தோல்விகளையும் தாண்டி உனக்கு வெற்றி கிடைத்தே தீரும். உன்னால் முடிஞ்ச உணவை மற்றவர்களுக்கு கொடு. உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய். உன்னை போல தான் எல்லாருக்குமே கஷ்டமும் பிரச்சனைகளும் இருக்கும்னு யோசி. அப்படி யோசிக்கும்போது நீ நல்ல பிள்ளையாக நடந்து கொள்வாய். யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்ட. நீயே மற்றவர்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகவும் இருப்பாய் என் செல்லமே. அப்படி நீ நடந்து கொள்ளும்போது உனக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடும். ஒவ்வொரு நாளும் உன் நல்ல மனசுக்கு ஏற்றால் போல உனக்கு நல்லதே நடக்கும். உனக்கு எதிர்காலத்தை பற்றின பயமே வேண்டாம். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய். உன் வாழ்க்கை இப்படி இருக்கே நினச்சி சோர்ந்து போகாதே. உனக்கு கீழே எத்தனையோ பேர் கஷ்டப்படும் போது இந்த வராகியம்மா உனக்கான நல்ல வாழ்க்கையை தான் கொடுத்துருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு கிடைச்ச வாழ்க்கைக்காக நீ நாள்தோறும் நன்றி சொல்லணும் என் செல்லமே. அப்படி நீ நன்றியுள்ள பிள்ளையாக வாழும்போது கண்டிப்பாக உன் உடலும் ஆரோக்கியமும் மேம்படும். உன் வாழ்க்கையிலையும் நிச்சயம் இன்னும் முன்னேற்றம் அடைவாய். இன்னும் இன்னும் நீ மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு நிம்மதியோடு வாழும்படி நான் செய்வேன். உன்னுடைய நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு உதவி செய்வதற்காக நான் ஓடி வந்திருக்கேன். உன் குடும்பத்தை நினச்சி நினச்சி நீ கவலைப்படுறதும் இரவுலாம் தூங்காமல் பகல்லாம் அதை யோசித்து வருத்தப்படுவதும் அனைத்தும் எனக்கு தெரியும்.
உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையது. என்னை வணங்காதவர்களுக்கும் என்னை பற்றி நினைக்காதவங்களுக்கும் என்னை பற்றியே தெரியாதவங்களுக்கும் கூட நான் அருள் செய்யும்போது என்னையே நினச்சி வாழக்கூடிய உனக்கு நான் அருளை கொடுக்க மாட்டேனா? கண்டிப்பா உனக்கான நல்லதை நான் செய்வேன். என் உதவி உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வெற்றிகரமாக வாழதான் போற. நீ தவமிருந்து கேட்ட விஷயங்களை எல்லாம் இப்போது உன் கைகளில் கொடுக்க போறேன். எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நென. இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செய்து முடிப்பேன் என்று சொல்லவே. நீ நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நிஜமாவே உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா நீ எப்போதும் நல்லதையே நினைக்க பழகு. நல்ல சிந்தனையும் நேர்மறை எண்ணங்களும் உனக்கு இருக்கும்போது உன் வாழ்க்கையை நீ நினைச்சது போலவே உனக்கு அமையும். மனசார என்னை நம்பக்கூடிய உன் வாழ்வில் அனைத்தையும் வெற்றிகரமாக நானே நடத்தி முடிப்பேன். இனிமே நீ எதை கண்டும் பயப்படாதே. இந்த உலகத்தில் யாருமே பெரியாளுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா காசு பணம் இல்லாதவனும் இந்த பூமியில் இருக்கான், காசு பணம் இருக்கிற கோடீஸ்வரனும் இருப்பான். ஆனால் காசு பணம் வச்சிருக்கவன் பெரிய ஆளும் கிடையாது, காசு பணம் இல்லாதவன் கஷ்டப்படுறவனும் கிடையாது. எல்லாமே மனசு தான் என் செல்லவே. நல்ல மனசு உள்ளவங்களை மட்டும்தான் நான் பெரிய ஆளுன்னு நினைப்பேன். நீயும் கர்ம வினையின் பொருட்டு பல கஷ்டங்களை அனுபவிச்சாலும் உனக்குள்ள நல்ல குணமும் நல்ல மனசும் இருப்பது எனக்கு தெரியும். அதனால தானே நான் உன்னை தேடி தேடி ஓடி வர்றேன். நீ எதுக்கும் பயப்படாத. எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னை நல்லபடியாய் வாழ வைப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதே உன் குறைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் மன கஷ்டங்களை போக்கி உன்னை நிறைவாக நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன். நீ எங்கே வெளியே போனாலும் இந்த வராகி அம்மாவை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு போனீனா உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் செய்து தருவேன்னு செல்லமே. எவ்வளவுதான் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் எதுவும் மாறலையே நினச்சி சோர்ந்து போகாதே. கூடிய விரைவில் அற்புதமான அழகான மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து தருவேன்.